பார்ஷியல் கார்லேஷன்னா எப்பவுமே கார்லேஷன்னா 2 ஓட வேரியபிள் கான்செப்ட் வச்சு போறது கார்லேஷன். பட் கார்லேஷன்ங்கிறதுக்கு பதிலா பார்ஷியல்ன்ட்டாங்க. எப்ப பார்ஷியாலிட்டி பார்ப்போம்? நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் புரியுதாம்மா? பார்ஷியாலிட்டி எப்ப பார்ப்போம்னு கேட்டிருந்தாங்க. புரியல சார். இல்லடா, இப்ப 2 பேர் இருந்தா பார்ஷியாலிட்டி இருக்காது. இன்னும் நம்பர் 4 பேர் இப்ப உங்க கிளாஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட் நல்லா கவனிப்பாங்க, இன்னொரு ஸ்டூடண்ட் பார்த்தா நல்லா கவனிக்க மாட்டாங்க. அப்படின்னு பார்த்தா, அங்க மோர் தென் 2, 3 நம்பர்ஸ் மேல வரும்போது என்ன ஆகும்? பார்ஷியாலிட்டி நடக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்ஷியாலிட்டி. ஒரு 2 பேர் தான் 2 பேருமே ஃப்ரெண்டா இருக்கும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப 4, 5 பேர் ஃப்ரெண்டா இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் யாருக்கு குடுப்பாங்க? நம்ம டேக் கேர் பண்ணிக்கிற, நம்ம கேர் பண்ணிக்கிற குரூப்புக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து அவாய்ட் பண்ற மாரி போடுவாங்க. சோ அந்த மாரி பெர்சன் நடக்கிறது தான் வந்து பார்ஷியல் கார்லேஷன். இங்க கார்லேஷனே 2 நம்பர்ஸ பொறுத்து பார்க்கறது தான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்ஷியல் கார்லேஷன் பொறுத்தவரைக்கும் 2 வேரியபிள், 3 வேரியபிளோட அதாவது மோர் தென் 2 வேரியபிள். பார்ஷியல் கார்லேஷனாவே நம்மளுக்கு என்னது? மோர் தென் 3 வேரியபிள்ஸ். மோர் தென் 2 வேரியபிள்ஸ்னா மேபி 3 வேரியபிள்ஸ் வரலாம் ஆர் 4 வேரியபிள்ஸ் வரலாம். இப்போ 3 வேரியபிள்ஸ்னா நம்ம என்ன எடுக்கிறாங்கன்னா ஆர் ஆஃப் x1 x2 ஆர் ஆஃப் x2 x3 அண்ட் ஆர் ஆஃப் x1 x3 இந்த மாதிரி நோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த நோட்டேஷன் வந்து ஜென்ரலாக என்ன நோட் பண்ணுறாங்கன்னா r12 இதனோட வேல்யூ r13 இதனோட வேல்யூ r23 இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறாங்க. ஆஸ்பர் ரூல் படி கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்குமோ அதே ஐடியா தான். பட் வேரியபிள் தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதை பண்ணிட்டாங்கன்னா இப்போ பார்ஷியல் கார்லேஷனோட நோட்டேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்ஷியல் கார்லேஷனோட நோட்டேஷன் வந்தா ஆர் 12.3ன்னு வச்சுக்கிறாங்க. 2 வேரியபிள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 3வது வேரியபிளுக்கு வர மாதிரி ஆர் 12.3. ஸோ அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும் பார்த்துக்க, ரொம்ப ஈஸி தான். பார்த்தா கொஞ்சம் லென்த்தாக போகிற வரைக்கும் பட் ஈஸி தான். R12 R13 R23 divided by root of 1 minus R13 square into root of 1 minus R23 square. சரியாமா? இதுதான் ஃபார்முலா. இனிமேட்டு வர பார்ஷியல் கார்லேஷன், மல்டி கார்லேஷன், மல்டி ரெக்ரெஷன் லைன் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் நிறைய வரும். ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறது. சப்போஸ் இது எக்ஸாக்டாக வேல்யூ கொடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் x1 x2 x3 வேல்யூ 3 செப்பரேட்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம எத்தனை கார்லேஷன் கண்டுபிடிக்கணும்? 1 2 3 கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் தவிர நம்ம டைரக்டா கார்லேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. டைரக்டா சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா போதும். சரிங்களாம்மா? இப்போ இந்த R123 ஒரு ஃபார்முலா நான் இருக்குங்களா? எப்படின்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் R12னா இங்க R12 வந்துருச்சு. இங்க எனக்கு 13 இருக்குதா? அப்ப இதையும் மேட்ச் பண்றாங்க. R13 R23 அதுதான் இங்க வந்திருக்குது. டினாமினேட்டர் என்ன இருக்குதுன்னா இதனுடைய ஸ்கொயர்டு 1 மைனஸ் இதனுடைய ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் இந்த தான் ஃபார்முலாவும் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதை தவிர இன்னும் என்னென்ன ஃபார்முலா இதில் எழுதலாம் அப்படின்னா R13.2வும் R23.1ம் எழுதலாம். இந்த ஃபார்முலா ரெண்டு நீயே சொல்ல முடியும். எப்படி எழுதலாம் சொல்றாங்கன்னு எனி ஐடியா? இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மீதி ரெண்டு ஃபார்முலா நீயே எழுதலாம். சொல்லுங்கம்மா. சார் சோ R 13 R12 சார். இல்ல R32 இல்ல அவசரப்படாதீங்க. இப்போ R12 இருக்குதுனால இந்த R12 போட்டேன். மீதி ரெண்டு ஃபார்முலா எப்படி கிடைச்சுன்னு சொன்னேன்? இந்த 1 வச்சுட்டு இந்த 3க்கு மெர்ஜ் பண்ணேன். இந்த 2 வச்சுட்டு இந்த 3க்கு மெர்ஜ் பண்ணேன். அது ரெண்டு தான் இங்க நடக்குது. கரெக்ட்டுங்களா? சார் சோ அப்ப வந்துட்டு R12 R32 கரெக்ட்டுங்களா? R2 R23 R32 ரெண்டு ஒண்ணு தான். R23யும் R32ம் ஒண்ணு தான். ஓகே சார். அப்ப இங்க என்ன நடக்கும் சொல்லுங்க? இங்க ஈஸி தானே. இந்த ரெண்டு டைம் இங்க வரும். இதே மாதிரி. சார் சோ R12 ஸ்கொயர் R32 32 ஸ்கொயர் அவ்வளவுதான். சரி அப்ப இந்த டைம் நீங்களே சொல்லிடுவீங்க நினைக்கிறேன். சொல்றாங்க. R12 சார். இங்க 2 3 தானே இருக்குது. என்ன இருக்குது அதை எழுதுறோம். ஆட்டா சார் சார் R23 minus R21 into R31 divided by root of R21 square R21 square 1 minus R31.
3 1 ஸ்கொயர் அவ்வளோதான் ஸ்கொயர். கண்டு. அப்போ பார்ஷியல் கார்லேஷனோட கான்செப்ட் கேட்டோன்னா 3 வேரியபிளோட கான்செப்ட் கேட்டோன்னா இது 3 தான் ஃபார்முலாமா. சரிங்களா? சரி, நம்ம ஈஸியான ஃபார்முலா தான். இது பெருசாக டெரிவேஷன் எதுவும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா இது மூணும் செப்பரேட்டாக கண்டுபிடின்னு டேட்டா வேல்யூ கொடுத்தா தான் பெரிய டேட்டாவாக போட்டு போடணும். x1 x2 x3 கொடுத்துட்டானா இது செப்பரேட்டாக இந்த மாதிரி வேல்யூ எக்ஸாக்டாக கொடுத்துட்டானா நம்ம ஈஸியாக போடலாம். செப்பரேட் வேல்யூ கொடுத்துட்டானா ஈஸியாக போடலாம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துக்கிறான்னா இது கொஸ்டின் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ என்ன கொடுத்துக்கிறான்னா இப்போ given that find partial correlation of all time, find partial correlation. Find a correlation coefficient. So என்ன சொல்லிக்கிறேன்னா R23.1 find கேட்குறோம். என்னன்னா R2.3.1, R12.3 and R12.3. So given that value என்ன சொல்லிக்கிறேன்னா R12 equal to 0.7, R13 equal to 0.61, R23 equal to 0.40. இதாம given that கொடுத்துக்கிறோம். சரிங்களா, 3 வேல்யூ கொடுத்துக்கிறோம். இந்த 3 வேல்யூ கொடுத்திருந்தாவே நம்மளுக்கு ஒன்று தெரியும். இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா R12நாலும் R21நாலும் ஒன்று தான், R13நாலும் R31நாலும் ஒன்று தான், R23நாலும் R32நாலும் ஒன்று தான். சரிங்களா, அப்போ 3 + 3 எவ்வளோ வேல்யூ ஆயிடுச்சு? 6 வேல்யூ வந்துருச்சு. சரிங்களா கண்ணு? இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் கேட்குறாங்க. பார்ஷியல் கார்லேஷன் இந்த 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் கேட்குறாங்க. சரி, ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு கொண்டு கண்டுபிடிக்கிறது நடக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். R23 இப்போ தான் ஃபார்முலா என்ன சொன்னீங்க? R23.1 என்ன வரும்னு சொல்றாங்க. R21 R23 ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? R23 minus R21 R31 divided by R21 1 minus R21 whole square R21 square into root of 1 minus R31 square. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்ச போது வேல்யூ ஜஸ்ட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா போதும் டக்குன்னு சொல்றாங்க. R23 ஓட வேல்யூ 0.2 minus R21 ஆலும் 1 சேம் சொல்லிட்டேன். அப்ப என்னோட வேல்யூ என்ன? 0% into R31 ஓட வேல்யூ 61 0.61 divided by root of 1 minus 0.7 square into root of 1 minus 0.61 square. இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சா போதும். சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பண்ணிடுறேன் சார். ஓகே மேம். 0.7 into 0.61 minus 0.027 வருது சார். minus 0.27 இன்னொரு 0 சார். 0.027 in numerator and denominator 1 minus 0.7 into 0.7. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் சார் 0.714. ரூட்டோட சேர்த்து சொல்றீங்களா? ரூட் இல்லாமா? ரூட்டோட தான் சார். ரூட்டோட. ஓகே 714. இல்ல சார், இல்ல ரூட் சால்வ் பண்ணி தான் சார். ஓகே தேங்க் யூ 714. இன்னொரு சைடு வந்துட்டு 1 minus 0.67 into 0.792 சார். 0.792 கம்ப்ளீட் பண்றாங்க. 0.714 into 0.792 வந்துட்டு சார் 0.565. ஓகே, இப்பெல்லாம் கம்மி பண்ணுங்க. இது கால்குலேட்டர் போட முடியும். ஒரே கதில போட்டுருங்க. ஏன் நம்ம நேரம் போடுறீங்க? ஒரே இதில் போட்டுருங்க. இது டிவைட் பை இது பிராக்கெட் போட்டு கொஞ்சம் போட்டு படிக்கிறேன். அப்போ சீக்கிரம் முடிக்க முடியும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம டைம் பத்தாத ஒரு சாப்டர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமெரிக்கல் மெத்தட் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் பத்தாது. எதனாலனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக இருந்ததுன்னா டைம் பத்தாமல் போயிடும். ஸோ 0.0 minus 0.0477 சார். 0477. ஓகே, இது ஒரு கால்குலேஷன் முடிச்சாச்சு. இதே ஐடியாவுக்கு அடுத்தது போடலாம். மொத்தம் 3 கேட்டுக்கிறாங்க. 3 ஃபார்முலா நமக்கு தெரியும், 3 கேட்டுக்கிறாங்க. அப்போ அடுத்தது போட்டலாமா?
R13.2. இதனோட ஃபார்முலா டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி R தான். ம். R 3 1 1 3 13 மைனஸ் minus R 1 2 into R3. R 3 2 ம். divided by root of 1 minus R 1 2 square ம். into root of 1 minus R 3 2 square. ஓகேம்மா. அந்த வேல்யூ பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கலையா? மேலே பார்த்துட்டீங்களா? இல்லை சார் பார்க்கல சார். ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சு எடுத்துக்கிட்டு கீழே அப்ளை பண்ணுறேன். எடுத்துட்டீங்களா? சொல்கிறேன். ஸோ ஆர் 13ஓட வேல்யூ வந்துட்டு 0.61 மைனஸ் ஆர் 12ஓட வேல்யூ 0.7 3 வேல்யூ 0.40 ஓகே divided by root of 1 minus 0.7 square into root of 1 minus 0.4 square. அவ்வளோதான். அப்படி கால்குலேட்டர் கொடுத்து சொல்லுங்க. 0.61 minus 0.7 into 0.4. The numerator 0.33 sir. Numerator 0.33ங்களா? ஆமாம் சார். Root of 1 minus 0.7 into 0.7 into root of 1 minus 0.4 தானே சார்? 0.4 into 0.4. ஆமாம் 0.4 தான். 0.4 0.654 சார். ஃபுல்லாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுதாம்மா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க சார். 0.654ங்களா? ஆமாம் சார். ஓகே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 0.504 சார். வெரி குட். 0.504 கரெக்ட். அதே மாதிரி அடுத்த கால்குலேஷன் போடுறாங்க. R12.3. Okay, so R12 minus R13 into R23 divided by root of R1 minus R13 square into root of 1 minus R23 square. எல்லா வேலையும் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒர்க் முடிஞ்சது. 1 value 0.7 sir. 0.7 minus 0.61 into 0.4 divided by root of 0.61 square into 1 minus 0.4 square. 0.7 minus 0.61 into 0.4 0.456 sir. 0.456. 1 minus 0.61 into 0.61 into root of 1 minus 0.4 into 0.4 0.726 sir. 0.726. Divided by 0.726 0.628 sir. அவ்வளோதான். 0.628. இது R12.3. ஸோ அவ்வளோதான். இப்போ என்னென்னா எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். இதை கொடுக்காம உங்களுக்கு மேபி கால்குலேஷன் பாட்டு அதிகப்படுத்துறதுக்கு மேபி இப்போ அடுத்த டைம் ஓப்பன் புக் எக்ஸாம் தானே, இப்போ XY Z வேலையை கொடுத்துருவாண்டாக்குன்னு R x1 x2 x3 இந்த மாதிரி வேலையை கொடுத்துருவாங்க. 5 6 7 8 10 12 13 14 21 22 23 24. இப்போ இப்படி கொடுத்துட்டு இப்படி கேட்டாங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. R12.3 கேட்டுருவாங்க. எப்படி போடுவீங்க? இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போடுவீங்க? ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான், மேலே இருக்கும் பாரு அந்த கான்செப்ட். இங்கே இருக்குது பாருங்க. என்ன சொல்லிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் x1 x2 காம்பினேஷன் யூஸ் பண்ணி கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். x1 x3 யூஸ் பண்ணி காம்பினேஷன் யூஸ் பண்ணி கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். x2 x3 யூஸ் பண்ணி காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி கார்லேஷனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்.
கோரிலேஷனோட ஃபார்முலா என்னது? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y covariance of x, y. divided by sigma x, sigma y. இதனோட ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y n into summation x by r minus x bar 1 by n நினைக்கிறேன். 1 by n into x bar into y bar. என்ன ஃபார்முலா கொஞ்சம் மறந்துருச்சு, நீங்க ரிவைஸ் பண்ண முடியுங்களா? இது என்ன ஃபார்முலா தெரியுமாடா? கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸோட ஃபார்முலா நான் எடுத்துறேன் ஒன்று. இதுதான் கோவேரியன்ஸ் எங்க சார் படிச்சோம்? அட அங்க படிச்சிருப்பீங்க செகண்ட் மாடல்ல. ஓகே, ஃபார்முலா எடுத்து வச்சு விடுங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுறது சரிங்களா? ஓ ஆமா ஆமா சார். அப்ப எத்தனை டைம் அப்ளை பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட 3 டைம் அப்ளை பண்ணுவீங்க. இந்த டைம் பாருங்களேன், இப்போ 3 டேட்டா இருக்குது கரெக்டுங்களா? இப்போ நீங்க R12 வேணும்னா என்ன பண்ணுவீங்க? x1 x2 x1 பார் y1 பார் x2 பார் போட்டு இங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. R12 வேணும்னா அப்ப எத்தனை டேபிள் வேணும் பார்த்துக்கங்க, பெரிய டேபிளா போடணும் சரிங்களா? அப்ப 3 டேம் வேணும்னா 3 டேமுக்கு ஃபார்முலா வேணும். பாருங்க x1 x2 x3 இருக்குதுல்ல, அப்ப இதுக்கு 3 ஃபார்முலா டிவைட் பண்ணணும் சரிங்களா? 3 ஃபார்முலா டிவைட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சு திரும்ப அங்க போய் அப்ளை பண்ணணும் சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ஓப்பன் புக் எக்ஸாம்னால இந்த மாதிரி தான் கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க சரிங்களா? ஓகே. அப்ப R12 ஓட ஃபார்முலா சொல்லுங்க. சம்மேஷன் x1 y1 divided by n minus x1 x2 x1 bar x2 bar divided by root of x1 squared summation x1 squared divided by n minus x1 bar squared root of x2 squared summation divided by n minus x2 bar whole squared. இது R12 ஓடுது. இதே மாதிரி R13 R23 இதே மாதிரி ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். அப்படின்னு என்ன கிடைக்குதுக்கு? சம்மேஷன் x1 x3 divided by n minus x1 bar x3 bar divided by root of summation x1 squared divided by n minus x1 bar squared into root of summation x3 squared divided by n minus x3 bar squared. இது யாருக்கு? இதனோட ஃபார்முலா. R23 ஓட ஃபார்முலா என்ன? summation x2 x3 divided by n minus x2 bar x3 bar divided by root of summation x2 squared divided by n minus x2 bar squared into root of x3 summation x3 squared divided by n minus x3 bar squared. இதுதான் வந்து R23 ஓட ஃபார்முலா. இப்போ இத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய டேபிள் போடணும்னு பார்த்துங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எல்லா ஸ்கொயரும் எல்லா மல்டிபிகேஷன் வேணும். அப்போ ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேஸில் போட்டு நீட்டாக போட்டுறணும். அதாவது என்ன எழுதுவீங்கன்னா x1 வேல்யூ வேணும், x2 வேல்யூ வேணும், x3 வேல்யூ வேணும். அடுத்தது x1 ஸ்கொயர் வேல்யூ வேணும், x2 ஸ்கொயர் வேல்யூ வேணும், x3 ஸ்கொயர் வேல்யூ வேணும். அடுத்தது x1 x2 வேணும், x1 x3 வேணும், x2 x3 வேணும். இவ்வளோ வேல்யூ வேணும் டக்குன்னு. இவள் வேலையை கண்டுபிடிச்சிட்டு இல்லாத நம்ம இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் தான் கிடைக்கும். அப்போ இவ்வளோ ஒர்க்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் புக் எக்ஸாம் வரும், கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணிக்க பார்த்துக்குங்க சரிங்களா? இது வேணால் ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா? ஃபார்முலா கொடுத்துட்டேன், இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரியாம்மா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் போடுறதுக்கு, பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும் சரிங்களா? கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாதான் வரும் டக்குன்னு. சரி பார்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் அனுப்பிடுறேன். இவ்வளோதான் பார்ஷியல் கார்லேஷனுங்கிற கான்செப்ட் வந்து இவ்வளோதான். இதே மல்டி கார்லேஷன் என்ன நடக்கும்? ஸோ மல்டி கார்லேஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் ஆர் நோட் பண்ணுவாங்க. இதே வந்து 3 வேரியபிள் பார்த்தோம்னா இதே 4 வேரியபிள் என்ன நடக்கும் பார்ஷியல் கார்லேஷன். அடுத்து மல்டி கார்லேஷனோட நோட்டேஷன் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் ஃபார்முலா கொடுத்துறேன். இன்னைக்கு ப்ராப்ளமோட மறுபடியும் நம்ம பார்ப்போம். இதே வந்து பார்ஷியல் கார்லேஷனோட டியூஷன் 3 வரைக்குமா சார்? எவ்வளோ வரைக்கும் என்ன வேணும் உனக்கு?
ஏன்னா 3:30க்கு நான் கிளம்பணும் சார். எனக்கு 3:50க்கு லேபு. முடிச்சுக்கலாம்டா. ஒரு 2:45க்கு சரி முடிச்சுக்கலாமா? 2:45. ஓகே. Partial correlation, four variable concept. Four variable concept means R12, R13, R14. R21 or R21 வராது, R23, R24. அடுத்தது R34. இவ்வளோ கான்செப்ட் இருக்குது. அப்போ 4 வேரியபிள்ஸ்னு எவ்வளோ ஃபார்முலா வரும் பார்த்துங்க. அப்போ R14.2ன்னா என்ன ஃபார்முலா? ஆல்ரெடி நம்ம போட்ட ஐடியாவே தான், அதே ஃபார்முலா தான். R13.2னா என்ன ஃபார்முலா? R14.3னா என்ன ஃபார்முலா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி எவ்வளோ ஃபார்முலா எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபார்முலா எழுதிக்கலாம். R13.4னா என்ன ஃபார்முலா? ஸோ 4 வேரியபிள் பார்ட்ஸுக்கு எவ்வளோ ஃபார்முலா வருமோ அத்தனை ஃபார்முலா என்ட்ரி பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா வித்தியாசம் கிடையாது, அதே ஃபார்முலா தான். R14 மைனஸ் R12 இன்ட்டு R42 divided by root of 1 minus R12 square into root of 1 minus R42 4 ஒன்று தான், அப்போ 42 square. இங்கே 4 போட்டுங்க, இங்கே வந்து மேபி 2 3 4 போட்டுங்க, சரிங்களா? அப்போ எல்லாம் 4 வேரியபிள்னா 4 வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ 4 வேரியபிள் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஐடியா தான். அடுத்த ஐடியா என்னது? R13 மைனஸ் R14 R13 R14 R34 R34 divided by அதே கான்செப்ட் ஃபார்முலா 1 minus R14 square into 1 minus R34 square. சரி, இதுதான் சரிங்களா? அப்போ அந்த ஃபார்முலா 3 வேரியபிள்ஸோ 4 வேரியபிள்ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்? அதே வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறோம். சரி, இதான் பார்ஷியல் கார்லேஷனை ஒரு டெசிமல் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண ஃபார்முலா. சரி, இதே மாதிரி 2 டெசிமல் 4 வேரியபிள் வந்துருச்சுல. அப்போ 2 டெசிமல் மாற்றி மாற்றி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் செகண்ட் ஆர்டர். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா. செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அது எழுதிட்டீங்க. இது எப்படி எழுதுவீங்க நான் கற்றுக் கொடுத்துறோம் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆர்டரில் ஸோ இதனோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா R12.34. இதனோட ஃபார்முலா நல்லா எக்ஸாக்டாக பார்த்துங்க. R12.4 மைனஸ் R13.4 இன்ட்டு R23.4 divided by அதே ஐடியா root of 1 minus R13.4 square into root of 1 minus R23.4 square. அப்போ இந்த இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம நார்மலாக பார்த்த ஃபார்முலா. இது செகண்ட் ஆர்டரோட கான்செப்ட். ரெண்டு பக்கம் 2 2 இருக்குது, செகண்ட் ஆர்டரோட கான்செப்ட். ஸோ இது எப்படி டிவைட் ஆகும்னு பார்த்துட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 2 அப்படியே வச்சுக்கிறாங்க, 4க்கு மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க? 1 3 வச்சுக்கிட்டு 4க்கு இது பண்ணுறாங்க. அடுத்தது 2 3 வச்சுட்டு 4க்கு மெர்ஜ் பண்ணுறாங்க. 4 எப்பயுமே அவுட் சைடு இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா இந்த 3 வேரியபிளும் மாற்றி மாற்றி இன்க்ளூட் ஆகும். இந்த 3 வேரியபிளும் மாற்றி மாற்றி இன்க்ளூட் ஆகும். ஸோ இதே ஐடியா அடுத்ததுக்கு R13.24. ஸோ இதே ஐடியா யூஸ் பண்ணணும். 4 வந்து இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்கும்போது என்ன ஆகுது? இன்னொருக்கா சொல்லித்தரேன். R12 அப்படியே வந்தது, R12 வந்தது. இந்த 4 மட்டும் இங்கே மெர்ஜ் பண்ணிடுறாங்க. மீதி என்ன பண்ணுறாங்க? இந்த 1 3க்கும் 4க்கு மெர்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து 2 3க்கும் 4க்கு மெர்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே ஐடியா. அப்படின்னு இந்த ஃபார்முலா எப்படி வரும்? ஏன்னாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட சொல்ல முடியுமா இந்த ஃபார்முலாவை? மேலே இருக்கிற ஃபார்முலாவோட கம்பைன் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? எனி ஐடியா? ஃபார்முலா மட்டும் எழுதி பண்ணீங்கன்னா ரிசல்ட் ஈஸியாக வந்துடலாம் கண்ணு. எனி ஐடியா இந்த ஃபார்முலாக்கு? இப்போ நம்ம இது வந்துட்டு இப்போ அந்த R12.4ங்கிறது 3 இதுக்கு பண்ண மாதிரி சால்வ் பண்ணி பண்ணணுமா? ஆமாம் ஆமாம். இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. R13.4 இங்கே பாருங்க, R12.4 போட்டுமா? அதே மாதிரி R13.4. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த இது லிங்க் பண்ணி போருக்கு, இது லிங்க் பண்ணி போருக்கு. புரியுதுங்களா? அப்போ R12.4 R13.3 ஓகே 32 கரெக்டாக 32.4 டிவைடட் பை ரூட் ஆஃப். அவ்வளோதான் கண்ணு. இது எழுதிட்டு போச்சு.
1 minus r12.4 square into root of 1 minus r32.4 square. கொஞ்சம் படிச்சுக்கங்க. ஏன்னா இந்த டைம் ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்லிக்கிறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஃபார்முலா ட்ரிக்ஸ் தெரிஞ்சா போது நம்ம வேல்யூஸ் ஈஸியாக போடலாம். சரி, இந்த ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 14.23 இது எப்படி வரும் டபுள்? Okay, so or 4.3 minus r 12.3 into r 42.3 divided by அவ்வளோதான். root of 1 minus 2.3 square into root of 1 minus r4 2.3 square. அவ்வளோதான். சரிங்களா? இது ஒரு பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர் மாறி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், R12ஓட வேல்யூ R21ஓட வேல்யூ ஈக்குவல். அதே மாதிரி R42ஓட வேல்யூ R24ஓட வேல்யூ ஈக்குவல். இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மாதிரி. அதே மாதிரி R31ஓட வேல்யூ R13ஓட வேல்யூ ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டும் மாற்றி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதான் நான் வச்சுங்க. இதை மாற்றி போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி, இவ்வளோதான். ஃபார்முலா எழுதிக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டரே முடிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கார்லேஷன். மல்டி கார்லேஷனோட ஃபார்முலா எப்படி வருது? இதுவும் வேரியபிள் தான், பட் இது எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துங்க. மல்டி கார்லேஷன், மல்டிபிள் கார்லேஷன் ஆர் மல்டி கார்லேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கார்லேஷன் ஃபார்முலா. மல்டிபிள் கார்லேஷன் வந்து நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரில் நோட் பண்ணுறாங்க. அது நோட்டேஷன் பார்த்துங்க 1.23. ஓகே, 1.23 நோட் பண்ணிட்டு இது எப்படி எழுதுறாங்கன்னா பெரிய ஃபார்முலா ரூட் ஆஃப் என்ன வருதுன்னா R12 ஸ்கொயர் ப்ளஸ் R13 ஸ்கொயர் மைனஸ் 2 R12 R13 R23 divided by 1 minus R23 square. ஸோ ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கொஞ்சம் செக் பண்ணிக்குமா? இது எப்படி மெர்ஜ் பண்ணி அடுத்த ஃபார்முலா எழுதணும்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், R12 ஸ்கொயர் R13 ஸ்கொயர் கரெக்டுங்களா? மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R12 ஸ்கொயர் R13 ஸ்கொயர் R23. இங்கே ஸ்கொயர் இல்லாத 1 2 1 3 2 3 கரெக்டுங்களா? இப்போ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் இருக்கிற வேல்யூக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஸ்கொயர் போடுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற வேல்யூக்கு மட்டும் ஸ்கொயர் போடுறாங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாங்கன்னு? சரி, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்களே சொல்லுவீங்க. ஆர் 2.13 எப்படி சொல்லுங்க? So r 21 square plus r23 square minus r21 r23 r13 divided by 1 minus r13 square. அவ்வளோதான். ஃபார்முலா எழுத ஒரு பிரச்சனை கிடையாது. வேல்யூ கொடுத்துருவாங்க. என்னென்னாலும் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபார்முலா வந்து கரெக்டாக எழுதினா போதும். அப்போ இதனோட ஃபார்முலா இதான் லாஸ்ட் ஃபார்முலா சொல்கிறாங்க. சார் R31 ஸ்கொயர் plus R32 square minus R31 R32 R12 divided by 1 minus R12 square. அவ்வளோதான். 1 minus R12 square. சரி, என்ன கஷ்டம் தகுது? ஃபார்முலா எழுதிடலாமா? சரி, இதான் மல்டிபிள் கார்லேஷன். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எது கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட முடியும். சரிங்களா? ஓகேவாம்மா? ஓகே. சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஈஸியாக போட முடியும். ஸோ இதை ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரி, இன்னொன்று இருக்குது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். இது ஜஸ்ட் வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க தான் நம்மளோட அடுத்த கான்செப்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய விஷயமே இருக்காது. ஃபார்முலா மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி இங்கே பெரிய ஒர்க் இங்கே இருக்காது. ஒரே ஒரு கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு முடிச்சிடலாம்.
சார் கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடலாமா? தெரியும் நீங்க கேட்பீங்க கொஞ்சம் லேட் ஆகும்போது. அதனால டக்கு டக்குன்னு குடுத்துட்டே இருந்த மெட்டீரியல் நீங்க உடனே பிரேக் விட வேண்டியதாயிட்டு. ஓகேடா. சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படா உனக்கு நாளைக்குள்ள